அச்சலசல் நிகழ்ச்சியில் இனியும் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் சட்டசபை தொடங்கி நாடாளுமன்றம் வரை பல முக்கிய விஷயங்களை நாம் இங்கே விவாதிக்கவிருக்கின்றோம். நம்முடைய பேராசிரியர் இணைகிறார். வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது நன்றி. முதல்ல நம்ம பேச வேண்டிய விஷயமே பார்த்தோம் அப்படின்னா, தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இதில் பல விவாதங்கள், பல மசோதாக்கள். அதில் முதல்ல நம்ம எடுத்து பேச வேண்டிய மசோதா அப்படின்னு பார்த்தாலே உள்ளாட்சி தேர்தலுக்கான வரைமுறை மசோதா திருப்பி தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் டியூட்டியில் இருக்காங்க, அவங்களுக்கான பதவி காலத்தை நீட்டிக்கிற மாதிரி ஜூன் 30 வரைக்குமோ இல்லை எப்போ எலெக்ஷன் நடந்து ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர் நடக்குதோ அதுக்கு வரைக்கும், எது இதில் ஒன்றுத்தில் ஃபஸ்ட்டு வருதோ அது வரைக்கும் இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸோட டியூட்டி தொடரும் அப்படின்னு. ஸோ இதுலேருந்து வர இண்டிகேஷன் பார்த்தா ஏப்ரல் எண்டுக்கு அப்புறம் தான் உள்ளாட்சி தேர்தல் தமிழகத்தில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அரசு அதிகாரிகளால் உள்ளாட்சிகள் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்குறோம்? அது ஒரு நீண்ட காலமாக தமிழகத்திலிருந்து உள்ளாட்சி தேர்தல் என்பது மிக நீண்ட ஒரு இடைவெளியும் தாண்டி திரும்பவும் உள்ளாட்சிக்கான ஒரு ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சூழல் தான் இப்பொழுது நிலவுகின்றது. ஆனால் இது தேர்தலை ஒரு சரியான ஒரு காலகட்டத்தில் நடத்தி இருக்க வேண்டும். தேர்தலை சரியான காலம் இப்பொழுது மறுபடியும் ஜூன் மாதம் என்று சொல்லும் பொழுது, ஜூன் மாதத்திற்கான அவர்களுக்கு பதவி காலம் நீடிப்பு என்று சொல்லும் பொழுது, நம்ம அதற்கான ஒரு தேர்தல் காலம் தாழ்த்தப்படுவதற்கான அறிகுறிகளை நாம் பார்க்கலாம். ஆனால் இதையும் கடந்து மற்றும் 2 மாதங்கள் கடந்து ஜூன் மாதத்தில் எங்களால் நடத்த முடியாது, பிறகு அதற்கான ஒரு திரும்பவும் ஆயத்தங்களை ஏற்படுத்துவதற்காக நாம் 2 மாதங்கள் நீடிப்பு என்றால் மிகவும் வருந்தத்தக்க ஒரு செயலாக. இப்போ வந்திருக்கிற காரணங்கள், முக்கியமான காரணங்கள் எடுத்து வைக்க பள்ளிக்கூடங்களை பற்றி, பள்ளிகளுடைய எக்ஸாமினேஷன் சொல்றாங்க. ஏன்னா அது எக்ஸாம் சென்டர்ஸாகவும் இருக்கு, போலிங் சென்டர்ஸாகவும் இருக்கு. அந்த ஸ்டாஃப் தான் பேப்பர் கரெக்ஷன்ல இருந்தும் ஓட்டிங் வரைக்கும் எல்லாத்துக்கும் வரணும். அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்தோம்னா ஓட்டர் லிஸ்ட் சரி பார்க்கப்பட்டிருக்கு இப்பதான். ஸோ உள்ளாட்சி தேர்தலுக்கான ஓட்டர் லிஸ்ட் இனிமே தான் இஷ்யூ பண்ணப்படும். ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இந்த லாஜிஸ்டிக்கை அரசாங்கம் ஒரு காரண இதுங்களை எடுத்து வைக்கும்போது அது ஒரு தவிர்க்க முடியாத காரணங்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியக்கூடிய சூழல் தான் இருக்கும். நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் தான் அரசாங்கம் எடுத்து வைக்கும் மக்கள் முன்னால், அவர்களுடைய நிலைப்பாடுகளை விளக்குவதற்கு. ஆனால் பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர்களின் ஒரு பிரத்யேகமான ஒரு ஈடுபாடு இருந்தால்தான் இந்த தேர்தலை நடத்த முடியும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இதையும் தாழ்த்தி திரும்பவும் மற்றொரு அடுத்த கட்டமாக நாம் இது காலம் தாழ்த்தி கொண்டு போகக்கூடாது என்பதுதான் மக்களின் வேண்டுகோளும் கூட. இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போதே பார்க்கிறோம், எதிர்கட்சிகள் திமுக, காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது நம்ம அரசியல் நோக்கத்தில் மட்டும்தான் பார்க்கிறோமா அந்த எதிர்ப்பை, இல்லைனா அவர்களுடைய எதிர்ப்புக்கு வேற முக்கிய காரணங்களும் இருக்கணும்? இல்லை, முக்கிய காரணங்கள் இருக்கலாம் என்றால் அப்படி தேர்வுகள் ஏப்ரல் மாதத்தில் தேர்வுகளும் அதற்கான பரீட்சை திருத்தங்கள் மற்றும் எக்ஸாமினேஷன் அந்த திருத்தங்களை செய்யக்கூடிய மாதம் ஏப்ரல் என்பதால் இவர்கள் நினைத்திருக்கலாம் மார்ச் மாதத்தில் கூட. ஆனால் மார்ச் மாதம் என்று சொல்லும்பொழுது பிப்ரவரியிலிருந்து இன்னும் 1 மாதம் காலத்திற்குள்ள அந்த அரசாங்கத்தால் இப்பொழுது இருக்கின்ற ஒரு சூழலில் இவர்கள் ஆயத்தங்கள் மேற்கொள்ள முடியாது என்பதைத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு எதிர்ப்பு குரலை தெரிவிப்பது என்பது ஜனநாயகத்தின் மரபு என்பதை விட, மரபு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தமாகத்தான் நான் பார்க்க வேண்டும். அது உள்ளாட்சி தேர்தல்கள் எப்பவுமே ஒரு ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு நிலை இருக்குங்கிற மாதிரி ஒரு பரவலான பேச்சு எப்பவுமே இருக்கும். ஆனால் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, 2 பிரதான திராவிட கட்சிகளுமே தலைமை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பு, முன்னாள் முதல்வருடைய இறப்பு அப்படின்னு பார்க்கிறோம். அது தவிர ஒரு பெரிய எழுச்சியாக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள். ஸோ இத்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன், சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் பொழுது இந்த உள்ளாட்சி தேர்தல் புதுவிதமான ரிசல்ட்ஸ் ஏதாவது கொடுக்கும் நம்ம பார்க்கிறோமா, இல்லை இதில் இன்னும் மக்களுடைய ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும் பார்க்கிறோமா? இல்லை, மக்களுடைய ஈடுபாடு பெருமளவில் இருக்கும் என்று நான் மிகவும் அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் எனக்கு கிடையாது. இதில் காரணம் என்னவென்றால் ஏறக்குறைய நம்மளுடைய உள்ளாட்சி தேர்தல் கூட அடிப்படையான இந்த பணம், ஜாதி அடையாளங்களை வைத்துத்தான் சென்றுவிடும். நாம் இது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. அதை தாண்டி நாம் வர வேண்டும். ஆனால் இப்பொழுது நிலவுகின்ற ஒரு சூழல் என்னவென்றால், இளைஞர்கள், மாணவர்கள் தேர்தலில் நேரடியாக ஈடுபட முடியாவிட்டாலும் கூட இளைஞர்கள் பெருமளவில் இந்த தேர்தல்கள் சுயேட்சையாக நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்கின்றன. ஒரு முக்கிய வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கிக்கு குடும்பங்களிலும் கூட, அவரவர் குடும்பங்களிலும் கூட, சமூகத்திலும் கூட ஒரு ஏற்பு நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்பொழுது இருக்கின்றது. அதைத்தான் நாம் 2 வாரங்களாக பேசிக்கொண்டிருக்கின்றோம்.
இந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம் இருக்குமே ஆனால் இளைஞர்களின் ஈடுபாடும் தேர்தலில் ஈடுபாடும், பிறகு அந்த கிராமமோ அல்லது உள்ளாட்சி அந்த மன்றங்களின் சார்பாக சமூக அமைப்புகளில் கூட அந்த ஏற்பு நிலை மனப்பான்மை இப்பொழுது உருவாகிறது இளைஞர்களை பற்றி. அதனால் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிடுவதும் அவருக்கான கணிசமான தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெறுவதும் கூட ஒரு மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக நாம் பார்க்கலாம். அப்படி நம்ம விவாதிக்கும் போது தான் ஒரு பெரிய கேள்வி என்ன எழுது அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்து ஒரு மூட் ரொம்ப பாசிட்டிவாக சோஷியல் மூட் இருக்கும் பொழுது இந்த தேர்தல் வந்து தள்ளி போகுது. அப்படிங்கிறப்போ இந்த காலகட்டத்தில் அது டைடவுன் ஆயிடுமோங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? இல்லை, இருக்கலாம். அதில் இது ஒரு சரியான ஒரு கவனம் கூட இருக்கு நினைக்கிறேன். என்னால் இவ்வளவு ஒரு திருப்புமுனை அரசியல் இளைஞர்கள் மாணவர்கள் எழுச்சி, ஒரு மக்கள் எழுச்சியாக கூட பார்க்கின்றோம். இது இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் கூட அவர்களுக்கு மறுப்பு நிலை, ஒரு சமூகத்தில் ஒரு சினிமா போன்ற இந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு பெருமளவில் அரசியலில் பங்கு இருக்கக்கூடாது என்ற ஒரு மக்களுடைய மனப்பான்மை, இதெல்லாம் இருக்கின்ற ஒரு சூழலில் தான் இந்த மாணவர் இளைஞர் சமூக எழுச்சியை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த எழுச்சியின் தன்மை எப்படி இருக்குமே ஆனால் இந்த இளைஞர்கள் தேர்தலில் பங்கு பெறக்கூடிய ஒரு சூழலையும் அவரால் ஈடுபாடு ஏதோ தேர்தலில் வாக்களித்தோம் அல்லது என்பதோடு தேர்தல் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னோம். இந்த பணத்தின் அடையாளம், பணம் ரீதியாக ஜாதி அடையாளம், பிறகு பணத்துக்காக ஓட்டு, அந்த மணி ஃபார் ஓட், அந்த மாதிரி ஒரு கேஷ், இந்த நடவடிக்கைகளில் சமூகம் ஈடுபடும் போது அதை மாணவர்களும் இளைஞர்களும் தடுத்து நிறுத்த வேண்டும். அதைத்தான் அவர்கள் ஏதோ நாம் ஜல்லிக்கட்டு என்பதை இது ஒரு ஜல்லிக்கட்டை வெறும் ஒரு கலாச்சார அடையாளம். இந்த கலாச்சாரம் என்பது பெருமளவில் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது சமூகத்தில். இதுக்கு அரசியல் தளம் கூட மிக முக்கியமான காரணம். ஒரு காளையை அடக்குவது பற்றி இல்லை. காளை என்பது விவசாயம், வாழ்வாதாரங்கள், இவை அனைத்துடன் இணைந்த ஒரு விஷயம். ஆதலால் சமூக விஷயங்களை மாணவர்கள் இளைஞர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பேசுவதால் மட்டும் இந்த சமூக அரசியல் மாறிவிடார். அதனால் இவர்கள் தொடர்ந்து சமூகத்தில் தேர்தல் நடத்தப்படுகின்ற விதம், தேர்தலில் இளைஞர்கள் முன்னெடுத்து வர வேண்டிய ஒரு சூழல், இவற்றையெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்புகளாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஓட்டர் டர்ன் அவுட் எப்படி இருக்க போகுது, மக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே விஷயத்துல கடைசியான கேள்வி பார்த்தீங்கன்னா, இது உண்மையிலேயே எல்லா உள்ளாட்சி தேர்தலுமே கவனத்தை பெறும். ஆனா இந்த உள்ளாட்சி தேர்தல் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் கார்டா, இல்லைன்னா இருக்கக்கூடிய கட்சி தலைமைகளுக்கு இருக்கக்கூடிய ரிப்போர்ட் கார்டா, பல கட்சிகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தலா இது அமையும் இல்லையா? இது அது சிறுதுளி பெருவெல்லம் என்ற எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இது என்னவென்றால், கட்சி தலைமை என்று சொல்லும் பொழுது கூட அகில இந்திய அதிமுகவில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கட்சி தலைமை மாற்றம், பிறகு அந்த தலைமை மாற்றத்திற்கான இப்பொழுது எப்படி அந்த ஒரு மாற்றத்திற்கான ஏற்பு நிலை அல்லது கட்சி தொண்டர்களிடையே ஒரு மறுக்கும் தன்மை இரண்டுமே இருக்கின்றது. ஒரு தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏற்பு நிலை, தொண்டர்கள் மத்தியில் ஒரு மறுக்கும் நிலைப்பாடு, இன்னும் கிளாரிட்டியே வரல. இந்த நிலைப்பாடு தேர்தலில் வெளிப்படும் என்று தான் நான் நினைக்கின்றேன். மசோதாக்கள் இப்படி பல விஷயங்கள் சட்டசபையில் நடந்தாலும் அரசியல் விவாதங்களும் அதில் இருக்கக்கூடிய காரசாரமும் விவாதிக்க வேண்டியிருக்கு. அதில் நேற்று பார்க்கிறோம், அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு உரையில் அவர்களுடைய கட்சி பொதுச் செயலாளருக்கு இருக்கக்கூடிய பட்டப்பெயரை வச்சு அவர் அங்கே பேசுறதும், அதற்கு எதிர்கட்சிகள், அதுவும் முக்கியமாக திமுக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே ஸ்பீக்கர் தனபால் அவர்கள் திமுக கூட அவர்களுடைய கட்சி தலைவர்களை பற்றி இங்கே பேசலாம் அப்படின்னோடனே, அதுக்கு திராவிட முன்னேற்ற கழக தரப்புலேருந்து வைக்கக்கூடிய வாதம் பார்த்தீங்கன்னா, இது கட்சி கூட்டம் அல்ல, இது சட்டசபை கூட்டம், அவையில் இல்லாத ஒருத்தரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு. இந்த கருத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்? இதோட இந்த கருத்தோடைய முக்கியத்துவம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இதனுடைய முக்கியத்துவம் சட்டசபை என்பது இது தமிழகத்தின் இப்பொழுது மட்டுமே கிடையாது, இது தொடர்ந்து இருந்து கொண்டு ஒரு அரசியல், ஒரு தவறான ஒரு அரசியல் கலாச்சாரம் தமிழகத்தில். இந்த புகழாரம் என்பது, பிறகு அதை நீங்கள் புகழாரம் என்று சொல்லும் பொழுது ஒரு தனி மனிதராகவோ ஒரு நேரடியான ஒரு சந்திப்பிலோ அல்லது கட்சி கூட்டங்களிலோ கூட இத்தகைய புகழாரங்களை ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் மரபாக இருக்கலாம். ஆனால் ஒரு சட்டமன்றத்தில் இவ்வாறு ஒரு தனி மனிதருக்கு ஒரு புகழாரம் என்று தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால், இந்த தனி மனிதத்துவம்,
பிறகு பொது விஷயங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு இடையூறாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் வைக்கக்கூடிய முக்கிய குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் இல்லாத ஒருவரை பற்றி அப்படிங்கிறது. சட்டசபையில் இல்ல அதையும் ஒரு வாதமாக எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த ஒரு தனி மனிதத்துவம் என்பது வந்து தமிழக கலாச்சார அரசியலில் பெருமளவில் பெரும் வீச்சு இருக்கின்றது. இதற்கு வந்து நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கிடையாது. ஆனால் இதை உறுதியாக தவிர்க்கலாம். இது ஆளும் கட்சி கூட வந்து ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ ஆளும் கட்சியோ கூட இத்தகைய நடப்புகளை தவிர்க்க வேண்டும் என்று தான் மக்கள். இது சமூகத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா சினிமா தொடங்கி அரசியல் வரை ஒரு தனி மனித புகழாரம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமா, அதுக்கு இந்த அரசியல் வந்து ஒரு முன்னோடியா இருந்துடக்கூடாதுங்கிறதா நம்ம அரசியல் தான் இவங்க தான் முன்னோடியே. இந்த சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு நிறைய சீரழிவுகளுக்கு வந்து இவங்கத்தானே அரசியல் தலைமை தானே நம்ம வந்து மக்கள் பார்க்குறாங்க. எப்படி வந்து எல்லா விதமான சமூகம், பொருளாதாரம், கலாச்சார ரீதியான விஷயங்களுக்கு வந்து அரசியல் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. பிறகு அரசியல் தலைவர்களும் சட்டசபையும் எவ்வாறு நடக்கின்றதோ அப்படித்தான் மக்களும் வந்து இந்த ஒரு அடையாளங்களை வந்து இவர்கள் தான் மக்களுக்கு கற்பிக்கின்றார்கள். ஒருவரை பற்றி இவர் அப்படி அவரை எப்படி அழைக்க வேண்டும் என்று இந்த தலைவர்களே மக்களுக்கு கற்பிக்கின்றார்கள். அல்லது ஒரு பட்டங்களும் புகழாரங்களும் வந்து மக்கள் நேரடியாக சொல்ல வேண்டும். அது வந்து அதற்கு மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை தமிழக அரசியலிலும் கூட ஆளும் கட்சியிலும் கூட அத்தகைய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நிலைமை கிடையாது இப்பொழுது. அதனால் இப்பொழுது வந்து இத்தகைய ஒரு புகழாரங்களை மற்றும் சட்டசபையில் அவற்றை பற்றி அந்த புகழாரங்களை ஒருவருக்கொருவர் சூடிக்கொள்வது வந்து பெரிய அளவுக்கு அரசியல் கட்சிகள்ல மாற்றம் வரும் நம்ம உடனடியாக எதிர்பார்க்க முடியாதுங்கிற உறுதி. இவங்கத்தான் இந்த கலாச்சாரத்துக்கு காரணமே. அந்த இதுக்கு வந்து இது திமுகவும் இதுக்கு காரணம். இப்ப வந்து திமுக மறுத்தாலும் கூட எல்லா தமிழகத்தில் இருக்க இது வந்து எல்லா கட்சிகளும் தான் காரணம். ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கவர்களுக்கு வந்து அவ்வாறு செய்யும்போது எதிர்கட்சிகள் சொல்வதற்கான அரசியல் கடமை இருக்கின்றது. நாம் சட்டசபையிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா ஒரு நல்ல செய்தி, எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு செய்தி. பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து தமிழக அரசு நிறைவேற்றிய ஜல்லிக்கட்டு சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. அது கெசட்டில் இன்னும் வர வேண்டியது தான் பாக்கி. இது மக்கள் போராட்டத்திற்கும் அவர்களுடைய எழுச்சிக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கிறோமா? நிச்சயமாக இது வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் காவேரி நீர் கூட நமக்கு கெசட்டில் வந்தது தான். ஆனால் தண்ணீர் வரல. இதற்கான தடைகளையும் வந்து நான் வரவேற்கும் பொழுது கொண்டு அதற்கான ஒழுங்குமுறை நடவடிக்கைகளும் எடுத்து இந்த சமூகம், தமிழ் சமூகம் வந்து காளைகளுக்கும் பாதுகாப்பு மற்றும் காளைகளுக்கான இப்பொழுது வந்து இந்த காளைகளுக்கான இந்த சூழலில் வந்து நிறைய இடங்களை வந்து தன்னிச்சையாக மக்கள் வந்து நிறைய ஜல்லிக்கட்டு நடத்தினார்கள். நிறைய விபத்துகள் நடந்தது. அந்த ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் வந்து முழுமையாக ஏற்பாடு செய்யவில்லை. இன்னும் சொல்லப்போனால் வந்து ஈரோட்டில் வந்து அந்த விவாதம் நடக்கும்போதே வந்து ஒரு சில அமைப்புகள், அரசியல் அமைப்புகள் வந்து நடத்தினாங்க. அது வந்து மத்திய அரசாங்கத்தை சார்ந்த ஒரு அமைப்புகள் கூட அந்த செய்த போது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அந்த மாதிரி வந்து ஒழுங்குமுறை காளைகளையும் பாதுகாக்க வேண்டும், அதற்கான வாழ்வாதாரங்களையும் பாதுகாக்க வேண்டும். பிறகு வந்து சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி நிச்சயமாக. அப்பதான் வந்து ஒரு சமூகத்துக்கு வந்து அந்த தனிப்பெருமை என்று சொல்லும் பொழுது ஒரு கலாச்சார அடையாளங்கள் மற்றும் வந்து அதை ஒரு ஆதிக்க வெறிய அடையாளங்களாக மாறிடக்கூடாது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம பார்க்கிறோம், இதற்கு தமிழக அரசு கொண்டு வந்த ஜல்லிக்கட்டு சட்டத்துக்கு எதிராக வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற பல மனுக்கள் இன்னைக்கு ஹியரிங்க்கு வருதுன்னு பார்க்கிறோம். இது இன்னும் ஒரு முடியாத ஒரு ஜுடிஷியல் பேட்டில் தான் நம்ம அது இருக்கத்தான் செய்யும். நம்ம வந்து ஒரு சட்ட ரீதியாக வந்து ஒரு தீர்வு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இதில் கெசட்டில் வந்த பிறகு கூட இப்பொழுது மத்திய அரசாங்கம் இதற்கு ஒரு பிரதிவாதியாக நாம் ஏற்படும் பொழுது இப்பொழுது இரண்டு தமிழக அரசும் மத்திய அரசாங்கம் இருக்கும்போது ஒரு சட்ட ரீதியாக ஒரு இலகுவான நிலையைத்தான் நாம் சென்று கொண்டிருக்கணும் பார்க்கின்றேன். நான் பார்க்கின்றோம் பிரசிடென்ட்டோட அசென்ட் வந்துருச்சு, கெசட்ல வரப்போகுதுங்கிற நல்ல செய்தி. நீதிமன்றங்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது உயர்நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விளைநிலங்களும் அன்அப்ரூவ்டு பிளாட்ஸையும் வந்து ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸஸாக மாற்றுறதுக்கு இல்லை ரெசிடென்ஷியல் பிளாட்டாக மாற்றுறதுக்கான தடை வந்து நீடிக்கிறது அப்படின்னு எத்தனையோ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸாக இருக்கலாம், எல்லாருமே வந்து இதற்கு எதிர்த்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டாலும் இப்போ வந்து அதுக்கு வந்து இன்னும் நேர அவகாசம் கொடுத்து இப்போதைக்கு அந்த ஸ்டே இருக்குங்கிற கோர்ட்டோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறத பார்க்குறோம். அரசுக்கு வந்து அறிவுரையும் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து விளைநிலங்களை பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது கிளாரிட்டி அரசாங்கம் தரணும்னு இந்த செய்தியை நம்ம எப்படி பார்க்குறோம்? இது நல்ல என்னை பொறுத்தவரை வந்து உயர்நீதிமன்றத்தின் நடவடிக்கையை நான் முழுமனதாக வரவேற்கிறேன். காரணம் என்னவென்றால் அரசாங்கம் செய்ய வேண்டிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகளும் அரசாங்கம் செய்த வேலையை வந்து
நீதிமன்றங்கள் நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கின்ற இந்தியாவில் அவர்கள் நிறைய வந்து மிகப்பெரிய அளவுக்கு வேலை பளு, அந்த ஒர்க்லோட் மிக அதிகமான காரணமே வந்து அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்யாத போனதால் நிறைய மனுக்கள் அங்கு உயர்நீதிமன்றங்களிலும் நீதிமன்றங்களில் பெருமளவில் தேங்கி ஒரு தேக்கம் நிலை இருக்கிறது. அதனால் பிறகு அரசாங்கம் அதற்கான விளக்கத்தை அளிக்க வேண்டும். எவ்வாறு நீங்கள் விளைநிலங்களை வந்து ஒரு தனியாருக்கு தனியார் மனைகளாகவோ அல்லது இந்த குளோபலைசேஷன் உலகமயமாக்குதல் என்ற பெயரில் வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசாங்கம் மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சியில் இல்லை, திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா எல்லா கட்சிகளும் கூட இந்த உலகமய இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதுக்கான ஒரு சிறப்பு பொருளாதார அதுக்கு ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் பார்த்தா ஆந்திரால வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நம்ம பார்க்கிறோம் விவசாயிகள் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட நிலத்தை வந்து திருப்பி கொடுக்கணும், ஒரு போராட்டம் வந்து அதை யூஸ் பண்ணலனா திருப்பி கொடுக்கணும் போன்ற. கண்டிப்பா அது வந்து எனக்கு வந்து விவசாயிகள் பக்கம் தான் நம்ம இருக்கணும், பேச வேணும். அது பேசுவது இருப்பதோடு மட்டுமல்லாமல் சட்ட ரீதியாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை திரும்ப பெற வேண்டும். காரணம் என்ன, விளைநிலங்களை வந்து பட்டாக்கி அல்லது பன்னாட்டு வணிக மையங்களுக்கும் பன்னாட்டு தொழிற்கூடங்களுக்கு கொடுத்த பிறகு அவர்கள் அதை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் பார்க்க வேண்டும். எஸ், நாம் பார்க்கின்றோம் வீட்டு மனைகளாக மாற்றுவதற்கு, விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றுவதற்கான தடை நீடித்து கொண்டிருக்கின்றது. இது வரவேற்கக்கூடிய செய்தியா பல தரப்புல பார்க்கப்பட்டாலும் தொழிலில் ஈடுபடுபவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். சென்னை கடற்கரை பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய என்வாயன்மெண்டல் டிசாஸ்டர் பற்றி தான் நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஷிப்பும் கொலைட் ஆகிட்டு டீசல் லீக்கேஜ் ஆனதுக்கப்புறம் கூறப்பட்ட கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, இது லிமிட்டட் ஏரியாவில் தான் இந்த ஆயில் ஸ்பில் இருக்குது, இதை கட்டுப்படுத்திட முடியும், இதை உடனடியாக சுத்தப்படுத்திட முடியும்னு. ஆனால் அது வந்து நடைபெறலைங்கிறது தான் பார்க்குறோம். எண்ணூரில் நடந்த இந்த ஆக்சிடென்ட்டோடைய தாக்கம் இப்போ கிட்டத்தட்ட பாலவாக்கம் வரைக்கும் ஆயில் ஸ்பில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குங்கிறத பார்க்குறோம். அதுவும் இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். கடல் ஆமைகள் வந்து குஞ்சு பொறிக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து இந்த ஆயில் ஸ்பில் நடந்தது ஒரு பெரிய மீன் வளத்துக்கும் சரி கடல்வாழ் உயிரினங்கள் இனத்துக்குமே வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறத பார்க்குறோம். இது வந்து ஒரு டிசாஸ்டர் இந்த மேக்கிங். இது ஒரு இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது இதை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறத இது மீண்டும் காட்டுதா? ஆமாம், துறைமுகங்களில் வந்து அவர்கள் வந்து அந்த எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ், அதற்கான அவசர கால வந்து நடவடிக்கைகளுக்கான ஒரு தயார் நிலை இல்லாததான் இது வந்து 2 துறைமுகங்கள் நீங்கள் முன்பு கூறியது போல 9 நாட்டிக்கல் மைல் கல் தூரத்தில் இருந்தாலும் கூட மிகப்பெரிய முக்கியமான துறைமுகங்கள் இருக்கும் பொழுது அதற்கான ஒரு அவசர கால நடவடிக்கைகள் அவசரகால தயார் நிலை இல்லாத ஒரு நிலை சூழலை பார்க்கும்போது மிகவும் ஒரு வருத்தம் என்பது கூட மக்களிடையே பீதியாக கூட இருக்கின்றது. பிறகு வந்து இயற்கை சூழல், கடல்வாழ் இனங்களுக்கு பாதிப்பு என்பது இவற்றையெல்லாம் கூட நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் இதற்கான இப்போ மத்திய அரசாங்கமும் இப்போ குறிப்பாக இணையமைச்சர், மதிப்புக்குரிய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட இந்த இருக்கின்ற ஒரு இல்லை என்று அவர் முழுமையாக மறுப்பதை விட்டுவிட்டு எண்ணெய் கசிவு எதுவும் நடக்கவில்லை என்பது என்ற ஒரு நிலைப்பாடை விட்டுவிட்டு என்ன நடந்திருக்கிறது அதனால் ஏற்படும் விளைவுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். நான் பார்க்குறோம் ஆயில் லீக்கேஜ் வந்து எப்போவுமே வந்து ஒரு பெரிய கோஸ்டல் டிசாஸ்டராக உலக அளவிலேயே பார்க்கப்படுது. அதில் சென்னைக்கு நம்ம வந்து சென்னை கடற்கரை பகுதியில் நடக்கும்போது மெரினா தொடங்கி பெசன் நகர் வரைக்கும் எல்லா பீச்லேயுமே இன்னைக்கு காலையில் கூட ஆயில் பிளாக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோடைய தாக்கம் வந்து எப்போவுமே ஏற்படுங்கிற ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா நம்ம பார்க்குறோம் வட சென்னையில் அப்பப்போ உள்பகுதிகளில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுது. நிச்சயமாக. ஸோ இது வந்து இன்னும் பல முக்கிய கேள்விகளை முன்வைக்குது இல்லையா? இது வந்து இந்த இயற்கை என்பது இப்போது நடந்த நடப்புகள் நிகழ்ச்சிகள் கூட அந்த மோதல், அதுக்கான எண்ணெய் கசிவு, அந்த நிறைய பிரச்சனைகள் வந்து மக்கள் சந்தித்து கொண்டிருந்த தொடர் பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு அங்கீகரிப்பே இது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லிருக்கிற அங்கீகாரம் கூட அரசு மற்றும் மாநில அரசோ இல்லை மத்திய அரசோ மாநகராட்சியோ கூட வந்து அந்த மக்கள் பிரச்சனைகளை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. இப்பொழுது நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு
இந்த எண்ணெய் கசிவு நடப்படும்போது இந்த மக்கள் அந்த பகுதிகளில் வாழ்க்கின்ற இது ஒரு புதிய விடயமே கிடையாது, எங்களுக்கு வந்து தொடர் இது விடயமாகத்தான் சொல்லும் பொழுது அரசாங்கம் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கான ஒரு நீண்டகால ஒரு பிரச்சனையாக இது பார்த்து அது ஒரு மாற்று அவர்களுக்கான செயல்பாடு திட்டங்கள். இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியை பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிக்கு வந்து யாருமே வந்து தடை போடலை, யாருமே முட்டுக்கட்டையாக இருக்கல. ஆனால் எந்த விதத்தில் நாம் வளருங்கிறோம்ன்ற கேள்வி இதன் மூலமாக எழுது இல்லையா? ஏன்னா எண்ணூர் போன்ற பகுதிகளில் வந்து எத்தனையோ தொழிற்சாலைகள் இருந்தாலும் இது போன்ற டிசாஸ்டர்ஸ் அப்பப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுவும் இப்போ நம்ம என்டையர் கோஸ்டல் பெல்ட்டையே த்ரெட்டன் பண்ணக்கூடிய இந்த டிசாஸ்டரை வந்து நம்ம கையாளலை அப்படிங்கிறப்போ நம்மளுடைய வளர்ச்சி பாதை சரியாங்கிற கேள்வியும் வருது. இந்த விவாதம் தொடர்ந்த ஒரு நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிற விவாதம். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமாக வளர்ச்சி என்பது இயற்கை சூழலையும் மனித வளங்களையும் ஒரு மீறி அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி ஒரு வளர்ச்சி என்பது அந்த வளர்ச்சியை ஒரு சரியான வளர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடாது. அது வந்து அத்தகைய ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது வந்து மக்களை இழந்து இயற்கை வளங்களை இழந்து கடல்வாழ் உயிரினங்களை ஒரு அர்ப்பணித்து நாம் வளர்ச்சி என்பதை வந்து சரியான வளர்ச்சியாக இருக்கு தொடருமாங்கிற கேள்வியும் தான் பெருசா இருக்கிறது. நாம் இந்த நிலை இருந்தால் வளர்ச்சி தொடர நிச்சயமாக வளர்ச்சி தொடரவே தொடராது. காரணம் என்னவென்றால் வந்து இவை அனைத்துமே வந்து மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஆரோக்கிய ரீதியான ஆரோக்கிய சம்பந்தமான சீர்கேடுகள், பிறகு வந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கான ஒரு உயிரிழப்பு, இப்பொழுது நீங்கள் சொல்லியது போல வந்து இந்த குஞ்சு பொரிக்கும் காலம் என்று சொல்லும் பொழுது அவற்றையும் வந்து, ஆனால் இது ஒரு விபத்தாக கூட பார்த்தால் கூட இது ஒரு விபத்து தான். ஆனால் விபத்துக்கான தயார் நிலையில் இல்லாமல் தான் அதைத்தான் நாம் துறைமுக அதிகாரியும் துறைமுகத்தின் நிர்வாகிகளும் நாம் எடுத்து சொல்லுகின்ற குற்றச்சாட்டு என்றால் இதை விபத்தாக எடுத்துக்கொண்டாலும் ஆனால் விபத்தை சந்திக்கின்ற ஒரு தயார் நிலை இல்லாமல் இருப்பதைத்தான் இது தெளிவான ஒரு நிலையாக நாம் பார்க்க முடிகின்றது. அந்த எண்ணெய் உறிஞ்சும் கருவிகள் வந்து செயல்படாத நிலை, ஏதோ ஒரு கடல் முன்னால் ஒரு தொட்டியில் இருந்து ஒரு குச்சியில் எடுப்பது போல இவர்கள் அந்த எண்ணெயை விளக்குவது என்பதை பார்க்கும் பொழுது இத்தனை விஞ்ஞானம் அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்த ஒரு நாட்டில் நாம் வந்து கடலிலிருந்து எண்ணெயை ஒரு குச்சியின் மூலமாக விலக்கி எடுப்பது என்பது இந்த எண்ணெய் கசிவு இன்னும் எந்த அளவுக்கு படர போகிறது, இதை எப்படி சமாளிக்க போறோங்கிற ஒரு அச்சம் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. எண்ணெய் கசிவு அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு வரும்போது நேற்றைய தினம் சட்டசபையில் இன்னொரு முக்கியமான மசோதா அபராதம் வந்து உயர்த்தியிருக்காங்க. சென்னையில் வந்து கழிவு நீரை வந்து சாலைகளில் விட்டாலோ இல்லை நேரடியாக வேற இன்டெரக்ட் பைப்பிங் சிஸ்டம்ஸ், ஏதாவது நம்ம கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் பைப்பிங் சிஸ்டம் தவிர இன்டெரக்ட் பைப்பிங் சிஸ்டம்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் கொண்டு வந்தாலும் அதுக்கு அபராதம் வந்து 5000 ஒரு தனிப்பட்ட வீடுகளுக்கும் இருந்து 2 லட்சம் ரூபாய் வரை நேற்றைய தினம் அபராதத்தை உயர்த்திருக்காங்க. சட்ட திருத்தங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு, சட்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குங்கிறத பார்க்கிறோம். ஆனால் அதோடைய செயல்பாடுகளில் தான் குறைபாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு அச்சம் நம்மளுக்கு மீண்டும் வருது இல்லையா? ஒன்று வந்து நம்ம நகரங்கள் அமைக்கப்பட்ட ஒரு விதம், கழிவுநீர் வடிகால் தலங்கள் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அது ஒன்று முதல் கருத்து, என்னுடைய கருத்து. பிறகு வந்து அது மறுபரிசீலனை சீரமைப்பு என்பதை வந்து தொடர்ந்து நடப்பது. நாம் இப்பொழுது வந்து சாலை அமைப்பதை பற்றித்தான் நாம் மக்களும் அரசாங்கமும் தொடர்ந்து விவாதிக்கின்றோம். சாலை அமைக்க வேண்டும், நிறைய சாலைகள் கூட அந்த கழிவுநீர் வெளியேற்றத்துக்கான ஒரு வசதிகளை ஏற்படுத்தி சாலை அமைப்பது என்பது கூட நம்முடைய முழு பரிணாமமாக பேசப்படுவதும் பார்க்கப்படுவதும் கிடையாது. இது வந்து நகர அர்பன் பிளானிங் திட்டமிடுதலில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு குறைபாடுகள் ஆகும். அடுத்ததாக வந்து இந்த ஒரு நம்முடைய கலாச்சாரத்தின் பிரச்சனைகள் கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய வீட்டை சுத்தம் செய்து விட்டால் போதும், அது தெருவில் சுத்தம் இருந்தால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்ற ஒரு கலாச்சாரம், ஒரு மைண்ட் செட் அது மனப்பான்மை இருக்குது. அது நாம் அதை மறுக்க முடியாது. அவற்றுக்கு நீங்கள் தண்டனை என்று சொல்லும் பொழுது அந்த சீரமைப்பு அதே நிலையில் அந்த வடிகால் வசதிகளை செய்யவும் வேண்டும். மக்களுக்கும் இந்த ஒரு ஒரு எஜுகேஷன், அவர்களுக்கும் இந்த ஒரு இவ்வாறு இருந்தால் நாம் மட்டுமல்ல நம்முடைய சூழலும் சுற்றுச்சூழலும் நன்றாக இருந்தால்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதே சமயத்தில் வந்து இந்த பெரும் உணவகங்கள், பிறகு வந்து உறைவிடங்கள், இந்த லாட்ஜஸ், இவர்கள் எல்லாம் வந்து அவர்களுடைய கழிவுகளை வந்து தெருக்களிலே கூட இணைப்பு கூட எவ்வளவோ நீங்கள் வந்து கெட்டுப்போன உணவு பண்டங்கள், அழுகி போன காய்கறிகள், பிறகு வந்து உணவுகள், இவற்றை எல்லாம் கூட தெருக்களிலே வந்து கொண்டு வந்து வீசுவது என்பது இது வந்து சாதாரண பெரிய ஹோட்டல்கள் மட்டுமே கிடையாது.
சிறு தேநீர் கடை முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் முதல் கடை, அவர்கள் எல்லாமே அவர்கள் கழிவுகளை பொதுத்தளத்தில் தான் நிறைய அளவில் சுத்தம் சுகாதாரத்தை மனசுல வைத்துக்கொண்டு பார்த்தோம்னால் இது ஒரு இந்த அபராதம் வந்து தேவைதான், இப்படி இருந்தாதான் வந்து எல்லாரும் அபாய்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு சட்டம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதோட இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும். அதுதான் அது வந்து நம்ம இருக்கின்ற சட்டங்களை சரியாக செயல்படுத்தினாலே நமக்கு வந்து இப்போது புதிய சட்டம் தேவையில்லை. ஆனால் அந்த ஒரு கவன ஈர்ப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன். இந்த சட்டத்தின் மூலமாக திரும்பவும் அரசாங்கம் இது நல்ல ஒரு நடவடிக்கை, வரவேற்கத்தக்கது. ஆனால் இது கவன ஈர்ப்பாகத்தான் பார்க்கின்றேன். நம்முடைய சட்டத்தின் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் அந்த சட்டத்தை செயல்படுத்தும் திறனும் அதற்கான ஒரு வழிபாடுகளும் கூட செல்லும் பொழுது கடைசியாக அந்த சட்டம் ஓய்ந்து விடுகின்றது. ஏனென்றால் இந்த மக்கள் ஓயாத இந்த கலாச்சாரத்தில் அவர்களுடைய இந்த சூழலில் அவர்களுடைய அந்த காம்ப்ரமைஸை விட்டு கொடுக்கும் தன்மையை விட அதை ஒரு ஏற்பு நிலை, இதுதான் நம்ம சமூகம், இதைத்தான் வந்து அதற்கான பிறகு இதில் இருக்கின்ற ஒரு சீர்கெட்ட நடவடிக்கைகள் கூட, அதற்காக காசு பணம் பரிமாறல், பிறகு வந்து ஒரு அபராதம் என்று சொல்லும்போது அதை ஒழுங்காக அதை செயல்படுத்தாத ஒரு முறை, ஒரு பெரிய பணமாக அபராதம் இருந்தால் ஒரு சிறுகிய தொகையை கொடுத்து அந்த அபராதத்தை மறைப்பது, இத்தகைய நடவடிக்கைகளால் தான் அரசு நடவடிக்கைகள் பெருமளவில் வெற்றி பெறாமல் போவதற்கான காரணமாக. ஒரு கடற்கரை பகுதியில் ஒரு ஆயில் ஸ்பில்லா இருக்கலாம், இல்லை இந்த மசோதாவில் வந்திருக்கக்கூடிய அபராதமா இருக்கலாம், தெருக்களில் கழிவு நீர் விடக்கூடாது அப்படின்ற இது போன்ற விஷயங்களுக்கு சென்னை போன்ற பெருநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இதோடைய புரிதல் இருக்காங்கிற ஒரு கேள்வியே கூட பெரிய அளவுக்கு இருக்கு. இதோட அவேர்னஸ் அவுட்ரீச் இருக்கா? வளர்ந்து வரக்கூடிய இந்த நகரத்தில் அந்த அவுட்ரீச் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது வந்து எல்லா அவுட்ரீச் மனப்பான்மை, இந்த கலாச்சாரம் என்று சொல்லும் பொழுது வந்து ஏதோ ஒரு பழமை நல்ல ஒரு விடயங்களை ஒரு ஒழுக்க போதனைகள் என்பது அந்த போதனைகளை நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு தன்மைத்தான் கலாச்சாரத்திற்கு வந்து வாழும் கலாச்சாரமாக இருக்க முடியும். அந்த வாழும் கலாச்சாரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வந்து இயற்கை சூழலை பாதுகாப்பது, பிறகு வந்து சுற்றுப்புற சூழலை சரியான நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, தூய்மையாகவும் சுகாதாரம் அந்த சமூகமும் இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மை என்று வந்து இப்போது வந்து ஒரு கீழ்நோக்கு பாதையைத்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதை திரும்பவும் கையெடுத்து இந்த சமூகம் ஒரு மேல் நோக்கி செல்ல வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்க வேண்டும். சுத்தமான நதிகள், கடற்கரை பகுதிகள் ஒரு காலத்துல இருந்த ஊர் தான். நிச்சயமாக நாம் வந்து நமக்கு வந்து விடுமுறை என்று சொல்லும் பொழுது இந்த மெரினா கடற்கரையில் எவ்வளவு நாட்கள் தான் இந்த மெரினா கடற்கரையோ இல்லை எல்லா பொது தலங்களிலும் கூட மக்கள் உணவு மற்றும் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு சென்று உணவறிந்து விட்டு அங்கேயே வீசி வருது, காலி பாட்டில். ஆனால் உங்களுடைய ஒரு தனி மனிதராக தனி குடும்பமாக செல்லும் பொழுது நீங்கள் சென்ற அந்த கழிவுப் பொருட்களை திரும்பவுமே ஒரு பையில் கொண்டு வந்து விட்டால் ஆயிரக்கணக்கான ஆட்கள் அங்கு வேலை செய்து பிறகு எவ்வளவு வேலை செய்தாலும் அந்த தூய்மை என்பது கூட ஒரு அடைய முடியாத ஒரு எச்சமாகத்தான் பார்க்கின்றோம். பலர் வந்து வாலண்டியா எவ்வளவோ செய்தாலுமே கூட பொதுமக்களிடையே இன்னும் விழிப்புணர்வு வரவில்லை, அச்சம் தான் எல்லார்கிட்டையும் இருக்கிறத பார்க்கிறோம். மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கூடுறதை பார்க்கிறோம். ஒரு ஹிஸ்டாரிக் பட்ஜெட் கூட்டத்தொடராக தான் இதை பார்க்கிறோம். ஏன்னா வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூனியன் பட்ஜெட்டும் ரயில்வே பட்ஜெட்டும் ஒன்றிணைஞ்சு தாக்கல் செய்யப்பட போகிறது. இதை தவிர இதோட முக்கியத்துவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தொடர், ஜிஎஸ்டிக்கு முந்தைய கூட்டத்தொடர், ஜூலைல தான் ஜிஎஸ்டி வரப்போறதுங்கிறத பார்க்கிறோம். ஸோ வளர்ச்சி, டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடராக இதை பார்க்கிறோம். அரசியலை தாண்டி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்படி நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வந்து அரசாங்கத்துக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு வந்து ஒன்றும் எதிர்பார்க்கும் பட்ஜெட்டே கிடையாது. காரணம் வந்து மக்கள் இப்பொழுது வந்து கடந்த 90 நாட்களுக்கு மேலாக சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு சவாலான பிரச்சனைகள், பணமதிப்பீடு நீக்கம், டிமானிஸ்ட்ரேஷன் சொல்லப்படுகின்ற பணமதிப்பீடு நீக்கம், பிறகு வந்து ஜிஎஸ்டி, இதெல்லாம் வந்து மக்களுக்கு விட அரசாங்கத்துக்கு வருவாய் அதிகரிப்புக்கான ஒரு நிலைப்பாடுகள் தான், அந்த சேமிப்பும் வருவாயும் நிலைமதிப்புக்கான ஒரு நடப்புகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில். மக்களுக்கு பிறகு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் என்னை பொறுத்த மட்டில் வந்து அரசாங்கம் வந்து இந்த மக்களை எளிமையாக வாழ்வதற்கான வழிநிலையை உருவாக்கினாலே போதும், எங்களுக்கு வந்து மிகப்பெரிய என்ன. ஆனால் மாறி வரும் ஒரு உலக பாலிடிக்ஸ்ல நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து டாக்ஸஸ் குறைக்க போறாங்கிற ஒரு திட்டம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா இங்கேயும் கூட வந்து வரிகள் வந்து குறைக்கப்படலாம், சர்வீஸ் டாக்ஸ் உயர்த்தப்படும் ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி. இது போன்ற பிஸ்னஸ் தரப்புல இருந்து பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. மக்களிடையே எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் வந்து உயர்த்தப்படும், 2.5 லட்சத்துல இருந்து உயர்த்தப்படும்ங்கிற எதிர்பார்ப்பு. ஸோ இந்த எதிர்பார்ப்புலாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்?
அது வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு அரசியல் பொருளாதார திட்டங்களில் வந்து இன்கம் டேக்ஸ் வருமான வரியை வந்து முழுமையாக நீக்க வேண்டும் என்பதை கூட இவர்கள் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து இன்னும் 2 ஆண்டுகளில் அத்தகைய ஒரு திட்டங்கள் நிறைவேறும் என்று கூட நான் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் மக்களுடைய 2019 தேர்தலுக்கு முன்பு ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்று சொல்லும் பொழுது அதை எவ்வாறு நான் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்றால் அவர்களுடைய கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லது உணவுப் பொருட்களின் விலை, அதைத்தான் மக்களுடைய எதிர்பார்ப்புகள். பிறகு விவசாயிகளுக்கு வந்து அதற்கான கொள்முதல் விலை, பிறகு வந்து ரயில்வே இந்த துறைகளில் வந்து பிரயாணம் செய்வர்களுக்கான அதற்கான எத்தகைய ஏற்ற இறக்கங்கள் என்பதை பார்க்கணும். இதை பொறுத்த மட்டில் தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. நாம் சொல்லுகின்ற இந்த வருமான வரி அதுக்கான ஒரு விலக்கு என்பதோ அல்லது வந்து ஜிஎஸ்டி சேவை வரி என்று சொல்லப்படுகின்றதோ அல்லது அந்த மற்ற வரி அட்ராக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட், ஆமாம், அதை சார்ந்த விஷயங்களை பற்றி மக்களுக்கு அதனால் பாதிப்புக்குத்தான் உள்ளாகின்றார்களோ ஒழிய மிக பெருமளவில் பயனடைந்ததாக ஒரு பயனை நோக்கி மக்கள் எதிர்பார்க்கான புரிதல் இருக்கின்றது என்றால் அதற்கான அரசாங்கம் புரிய வைக்க வேண்டும். எஸ், நம்ம இதே பட்ஜெட் கூட்டத்தொடர் முக்கியத்துவம் இன்னொன்று பார்த்தீங்க என்றால் வந்து டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் growth வந்து கொஞ்சம் ஸ்லம்ப் ஆயிருக்கிறத பார்க்குறோம். ஜாப்ஸ் கிரியேஷன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயத்தில் கேள்விக்குறியானாலுமே கவர்மெண்ட் வந்து புதிய ஸ்கீம்ஸ் பல அறிவிக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் வந்து அதிகப்படுத்தப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னால் வந்து இக்கானமியை ரீபூஸ்ட் பண்ணுறதுக்கும் இப்போவுமே கூட நம்ம ஒரு 7% growth இருக்கிறத நம்ம இந்தியாவுக்கு ஒரு 7% growth இருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் இது போன்ற எதிர்பார்ப்புகள், அதுவும் இது ஒரு ஒருங்கிணைந்த பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட்டையும் இதில் இணைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு? இல்லை, ரயில்வே பட்ஜெட் வந்து ஒருங்கிணைக்கின்ற பட்ஜெட், அது வந்து இவர்கள் எடுத்து வைத்த முன்பே பேசிய விடயம்தான். அதே சமயத்தில் நான் எப்படி பார்க்கின்றேன், நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்புக்கான ஒரு முதலீடுகளை கொண்டு போகும்பொழுது நீங்கள் இந்த பணமதிப்பீடு நீக்கத்தின் ஊடாகவே வந்து 22,000 கோடி வேலைகள் அந்த நான் ஃபார்மல் செக்டார் அங்கீகரிக்கப்படாத தொழிலாளர்கள் வந்து 22,000 கோடி மக்கள் வேலை இழந்தார்கள். இது வந்து ஒரு சரியான பொருளாதார அறிவுசார் தளத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு தகவல். இதை அரசாங்கம் மறுக்கவோ அதற்கான எதிர்ப்பு. ஆனால் அதை விட்டுவிட்டு இவர்கள் வந்து இத்தனை கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று திரும்ப சொல்லும் பொழுது வந்து தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு அண்மை செய்தி. வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி பார்த்தீர்கள் என்றால் இன்றைய தினம் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் சட்டசபையில் ஒரு சட்ட முன்வடிவை தாக்கல் செய்ய இருக்கிறார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விதிவிலக்கு கொடுக்கும் விதத்தில். இது குறித்து நம்மிடையே தந்தி செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். மேலும் கூறுங்க, இந்த விஷயம் குறித்து விஜயபாஸ்கர் தாக்கல் செய்யக்கூடிய இந்த முன்வடிவு குறித்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்.
அதாவது இப்ப கடந்த வெள்ளிக்கிழமை என்றே நாம இது குறித்த ஒரு பிரத்யேக செய்தியை முதல்ல நாம தான் இந்த செய்தியை பிரேக் பண்ணியிருந்தோம். அதாவது நீட்டுக்கு அகைன்ஸ்டா தமிழக அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழக மாணவர்கள் அனைத்து அரசியல் கட்சிகள், அதாவது ஆளும் கட்சியான அதிமுக உட்பட பிரதான எதிர்கட்சியான திமுக உட்பட அனைத்து அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள், பொதுமக்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் ஒரே குரலில் ஒருமித்த குரலில் நீட்டுக்கு எதிராக தமிழக அரசு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். வழக்கம் போலவே 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்பது ஒட்டுமொத்த கோரிக்கையாக தமிழகத்தின் குரலாக இருந்து வருகிறது. இது தொடர்பாக இதை உணர்ந்து தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்ட திருத்தம் கொண்டு வர இருப்பதாகவும், இது நடப்பு கூட்டத்தொடரிலேயே, சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே இந்த சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று காலையிலேயே முதலாக தந்தி தொலைக்காட்சி நம்ம செய்தியை நம்ம ஒளிபரப்பியிருந்தோம். இப்போ அந்த தகவல் நம்ம உறுதியாகி இருக்கிறது. தற்போது நமக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த மருத்துவ படிப்பு சேர்க்கை தொடர்பான ஒரு சட்ட திருத்த மசோதாவை காலை இந்த சட்டப்பேரவை துவங்கியதும் அவர் தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான ஒரு அறிவிக்கை, அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் சட்டசபையுடைய அலுவல் குறிப்புகள் வெளியிடப்படும். அதுல இன்னைக்கு என்னென்ன அஜெண்டா, இன்னைக்கு என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது அதுல இடம்பெற்றிருக்கும். அந்த வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படுவது குறித்த ஒரு அறிவிப்பு இன்றைய ஒரு அந்த நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றிருப்பதாக நமக்கு தகவல்கள் உறுதியாக இருக்கின்றன. நம்ம அரசு தரப்பிலும் நம்ம உறுதி செஞ்சிருக்கோம். சோ இதன் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஒரு சாதனையை தமிழக அரசு செய்திருக்கு நம்ம சொல்லலாம். ஒட்டுமொத்த ஒரு மாணவர்களுடைய எதிர்பார்ப்பை, ஏன்னா கடந்த ஆண்டு வரைக்கும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் அது ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்திருந்தாங்க. அதனால போன வருஷம் இருந்தது. ஆனா இந்த வருஷம் வழக்கம் போல அட்மிஷன் நடக்குமா அல்லது நீட் தேர்வு எழுதியே ஆக வேண்டுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி மாணவர்கள் மத்தியில் இருந்தது. ஏன்னா நீட்டுங்கிற ஒரு வந்ததுன்னா அது மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறி. தமிழக மாணவர்கள் ஒரு அதிக 10 மாணவர்கள் கூட தேர்வாக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன்னா அது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நடைபெறுவதனால தமிழக மாணவர்களால் அது தேர்வு எதிர்கொள்ள முடியாது. எனவே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். தற்போது அது நிறைவேறுகிறது. நன்றி திரு சங்கரன். நாம் பார்க்கிறோம் சட்டசபையில இன்று ஒரு சட்ட முன்வடிவு தாக்கல் செய்ய போறாங்க. இது குறித்து உங்கள் கருத்துக்கள்? வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் என்றது. காரணம் என்றால் நம்முடைய கல்வி அமைப்பில் ஏற்றத்தாழ்வுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. அது மறுக்க முடியாத உண்மை. அது நம்முடைய கல்வி கொள்கை, கல்வி தேசிய அளவிலும் கூட தமிழக அளவிலும் கூட இந்த ஏற்றத்தாழ்வுகள் மிகப்பெரிய அளவில் இருப்பதால் அந்த ஏற்றத்தாழ்வுகளை அதற்கான ஒரு முறையீடுக்கான ஒரு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கையாகத்தான் நாம் பார்க்கின்றோம். வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, இன்றைய தினம் சட்டசபையில் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு சட்ட முன்வடிவு தாக்கல் செய்கிறார். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு கொடுக்கும் விதத்தில் இதோடைய வளர்ச்சிகள் குறித்து வரவிருக்கக்கூடிய செய்தி தொகுப்புகளை நம்ம பார்க்கவிருக்கின்றோம். இன்றைய தினம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி சட்டசபை வரை பல முக்கிய விஷயங்களை விவாதித்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் ராமு மணிவண்ணன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய தினம் நடக்கவிருக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தியரங்களை விரிவாக விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.